என்ன இன்னும் மற்ற ஜாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க. மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு? ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நீங்க இருங்க நான் இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது, அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா சார்? உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இங்க சார் லாஸ்ட்ல இங்க இருக்கேன் சார். காடுவெட்டி குரு இருக்காருல்ல, அவங்க ஃபேமிலி வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க. அதை பற்றி இதில் காமிச்சிருக்கீங்களா? அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறதா சொல்லுறீங்க, இதில் காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவரே வந்து அதிருப்தியாக இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதா வந்து அதிருப்தியாகவே இருக்காங்க. அதை இதில் காமிச்சிருக்கீங்களா? ஒரு விடயம் என்னன்னா, நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன், கஞ்சா செடியை தேடி போகிறன்னு இல்லை. இந்த மண்ணில் சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமிர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பாக மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கேன். அதனால் கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை, அது அவர்களுடைய உரிமை. என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயை போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறவன். அதனால் என்னுடைய பணி, என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பு எடுத்திருக்கேன். சார், தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை. 100 வருஷ சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருக்குது. சமீப காலமாக கர்ணன் வருது, அசுரன் வருது, திரௌபதினு வருது, படையாண்ட மாவீரன் வருது. இன்றைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான இந்த யங்ஸ்டர்ஸ்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துதா? மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பு அவங்க சொல்லுதோ, அவங்க படைப்பு சொல்லுதோ, ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா? இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தீங்க, என்னுடைய முன்னோட்டத்தை பார்த்தீங்க, பாடலை பார்த்தீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு, எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா? சரி, அப்படி சொன்னா இல்லை அப்படி இருங்க. அப்படி சொன்னா இருங்க, ஒரு ஜாதியை குடிக்கிறத விடுங்க. அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டார். ஏங்க உங்கள் அப்பா, நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவோ தப்பு செஞ்சுருப்பார், நீங்கள் அதை வச்சு பேசிகிட்டு இருப்பீங்களா? ஒரு சமூகத்தை பற்றி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை. நீங்கள் இருங்க காடுவெட்டி குரு அவர்களை பற்றி நான் சொல்லும்போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க இப்போ நான் கேட்குறேன், ஒரு விஷயம் கேட்குறேன். நான் இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது, அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல, பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது, இது ஆன்மீக நம்பிக்கையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது. நான் இன்னொரு சமூகத்தை தப்பாக சொன்னேன்னா, ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தரை சொல்லும்போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது, அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை. இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு. அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன். அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. நான் கேட்கிறேன், சரி 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 என்ன இன்னும் மற்ற ஜாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க. மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு? இல்ல அவர் பேசட்டும். ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க அது எப்படிங்க? அது என்னங்க இது? ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்திருக்காரு தெரியுமா, எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா, நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா? சரி சரி ஏங்க உங்களுக்கு தெரியுமா, அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது.
பின்ன என்ன, உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. இருட்டு கேட்கட்டும். இப்ப என்ன கேட்டீங்க? இருங்க, அதாவது 2 பேருக்கு போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி. 2 பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா? முடிஞ்சா 2 பேரையும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. முயற்சி செய்யலாம். ஓகே, ரைட், நன்றிகள்.